ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ரசிக்க ருசிக்க அப்படின்னு போட்டு ஜெயா டிவிக்கு என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கறத டீடைல்டா உங்க ஃபோன் நம்பரோட எழுதி அனுப்புங்க. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நான் சொன்ன மாதிரி மார்கழி மாசம் இல்லையா, ஸோ அதனால நம்ம இன்னைக்கு பிரசாதம் தான் பண்ண போறோம். பாசிப்பருப்புல ஒரு பாயசம் பண்ண போறோம். எல்லாரும் பாசிப்பருப்பு பாயசம் தானே, என்ன ஸ்பெஷலா இருக்க போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு கேட்குது. இதுல ஜஸ்ட் அந்த மிக்சிங் தான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எல்லாமே இன்கிரீடியன்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுல நம்ம கலக்கிற விதம் மட்டும்தான் வேற. ஸோ அதை எப்படி பண்றதுங்கிறத நம்ம பார்த்துடலாம். பாசிப்பருப்பு பாயசம். ஸோ முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. பாசிப்பருப்பு பாயசம் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த பாசிப்பருப்பு 1 கப், பால் 1/2 லிட்டர், வெல்லம் 3/4 கப், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், முந்திரி பருப்பு தேவையான அளவு, பச்சை கற்பூரம் 1 சிட்டிகை, நெய் 1 டேபிள் ஸ்பூன். பாசிப்பருப்பு பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்றதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு பாயசம் அப்படின்னு நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு வெள்ளத்தை கரையை விட்டு அதில் நல்லா கொதி விட்டுட்டு அதுக்கப்புறமா பால் சேர்ப்போம். இந்த பாலோ இல்லை தேங்காய் பாலோ எந்த பால் வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லையா. இதில் ஜஸ்ட் மிக்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பாரே எடுத்துக்கோங்களேன். சாம்பார் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா, நீங்கள் புளி தண்ணியில் காயெல்லாம் வேக வச்சுட்டு வேக வச்ச பருப்பை சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். அதே மாதிரி காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்க பருப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க புளி தண்ணி சேர்க்கும் போது அது ஒரு டேஸ்ட் வேறையா இருக்கும். சாம்பார் பொடி போட்டா வேற, அரைச்சு விட்டா வேற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்ம செய்யற விதத்துல தான் டேஸ்ட் கொஞ்சம் மாறுபடும். இன்னைக்கும் நம்ம அந்த மாதிரி தான் இந்த பாசிப்பருப்பு பாயசத்தை பண்ண போறோம். முக்கியமா இந்த பாசிப்பருப்பு பாயசம் உப்புலியப்பன் கோவில்ல பிரசாதமா கொடுக்கறது. ஸோ அதுதான் நம்ம இன்னைக்கு பாக்குறோம். இப்போ இந்த பக்கம் பால் லைட்டா நல்லா கொதிச்சு கொஞ்சம் குறையணும். ஸோ அது குறையட்டும். நான் என்ன பண்ணிருக்கேன்னா, பாசிப்பருப்பு ஒரு 1 கப் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா குழவா வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சாச்சு. பாருங்க, பாசிப்பருப்பு வெந்து ரெடியா இருக்கு. ஸோ இந்த பக்கம் என்ன பண்ண போறோம்னா, வெல்லம் கரைய விட்டுக்க போறோம். வெல்லம் ஸ்வீட் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இந்த கப்ல 1 கப் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதே கப்லேயே 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ அதை கரைய விட்டுக்கலாம். இப்போ 1 கப்பு வெல்லம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிப்போம். எப்பயுமே சொல்றது தான், வெள்ளத்துல கல் மண் இருந்ததுன்னா கண்டிப்பா வடிகட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கரைச்சிட்டு அதை அப்படியே சேர்த்துடலாம். பட் நான் இன்னைக்கு வடிகட்டிட்டு தான் சேர்க்க போறேன். இந்த பக்கம் வெல்லம் கரையட்டும். இந்த பக்கம் பாருங்க, பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ அப்படியே கொதிச்சு கொஞ்சமா குறையணும் அது. ஸோ அது குறையட்டும். அதுக்குள்ள இந்த பக்கம் வெல்லம் கரைச்சாச்சு. அதை வடிகட்டிக்கலாம். பாருங்க, பால் நல்லா சுண்ட காய்ச்சியாச்சு. நல்லா கொதிச்சு நல்லா குறைஞ்சி வந்துடுது. இந்த பக்கம் வெள்ளை கரைசலும் ரெடியா இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துடலாம். இந்த பால்ல சேர்க்கணும் பாசிப்பருப்பை. ஜஸ்ட் அந்த மிக்சிங்ல தான் டேஸ்ட் உங்களுக்கு டிஃபர் ஆகும். சில சமயம் பாசிப்பருப்பு பாயசம் நம்ம பாசிப்பருப்பை வேக வச்சுட்டு வெள்ளை கரைசலை சேர்த்துட்டு அதில் கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா பால் சேர்ப்போம். நார்மல் பாலோ இல்லைன்னா தேங்காய் பாலோ சேர்ப்போம் இல்லையா. இது அப்படி கிடையாது. இந்த பால்லே அந்த பாசிப்பருப்பும் நல்லா சேர்ந்து கொதிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வெள்ளை கரைசல் சேர்க்கணும். அதில் தான் டேஸ்ட் மாறும். சமையல்லே மிக்ஸ் பண்ணுற விதத்தில் தான் ஒவ்வொன்றும் டேஸ்ட் மாறுபடுது. சரி, இப்போ ஃபுல்லாகவே சேர்த்துடலாம். அதே மாதிரி கோவில் பிரசாதம் அப்படின்னாலே பச்சை கற்பூரம் மஸ்ட். அதை ஒரு பிஞ்ச் போட்டிங்கன்னா போதும், அப்படியே டிவைன் டச் கொடுக்கும். நமக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் தான் சேர்க்கணும். நீங்கள் ரொம்ப சேர்த்திங்கனாலும் நல்லா இருக்காது. இப்போ இதிலே ஏலக்காய் பொடியும் சேர்த்துடலாம் நாம. இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா, நம்ம வெல்லம் ஜஸ்ட் கரையை விட்டு தான் எடுத்து வச்சிருக்கோம். அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போக கொதிக்கணும். ஸோ அதனால இந்த பக்கம் பேன் வச்சு வெள்ளத்தை விட்டு அந்த வெள்ளை கரைசலை விட்டு நல்லா பச்சை வாசனை போக கொதிக்க வச்சுக்கலாம். ஸோ இந்த பக்கம் பேன் வச்சிருக்கேன். வெள்ளை கரைசலை சேர்த்துடலாம். ஸ்வீட்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு கொதி வரணும். அந்த வெள்ளத்தோட பச்சை வாசனை போக கொதிக்கணும். இப்போ பாருங்க, அந்த பாலும் வெந்த பாசிப்பருப்பும் சேர்ந்து நல்லா சேர்ந்து கொதிச்சுட்டு இருக்கு. அதில் தான் அந்த டேஸ்டே கொடுக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் பாசிப்பருப்பு பாயசம் ட்ரை பண்ணி பார்க்கலன்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். வெல்லம் எதுக்காக தனியாக கொதிக்க வைக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் பாலோட சேர்த்து வெள்ளை கரைசலை விடும்போது அது திரிஞ்சு போயிடும். ஏன்னா பால் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு, திரிஞ்சு போயிடும். பாலோட வெல்லம் சேரும்போது எப்பயுமே திரிஞ்சிடும். அதனால அந்த மாதிரி கொதிக்க விடக்கூடாது. முதலே வெள்ளை கரைசல் நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாலும் பாசிப்பருப்பும் சேர்ந்து நல்லா கொதிக்குது இல்லையா, அதையும் ஆஃப் பண்ணிட்டு
கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா இந்த வெள்ளை கரைசலை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் வந்து வெள்ளை கரைசலும் நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ளே வந்து முந்திரி பருப்பு வறுத்து கூட வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணிடலாம் டக்கு டக்குன்னு. பாசி பருப்பை வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உடனே 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 ரெடி ஆகிடும் பாயசம். ஒரு பிரசாதம் பண்ணணும்னு நினைக்கும் போதே ரெடி ஆகிடும். எப்பயுமே இந்த பாயசத்தில் லாஸ்ட்டாக பால் விடும்போது வேற டேஸ்ட்டு. இதுக்கு தேங்காய் பால் கூட நீங்கள் விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது சொல்லலை நான். நார்மலாக நீங்கள் பாயசம் பண்ணும்போது தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம முந்திரி பருப்பு மட்டும் வறுத்து போடுறோம் இல்லையா, நீங்கள் வேணும்னா தேங்காயும் பல்லாக கட் பண்ணி வறுத்து போடலாம். பட் உப்பிலியப்பன் கோவிலில் பாயசம் பிரசாதமாக கொடுக்கும்போது அந்த தேங்காய்லாம் இருக்காது, வெறும் முந்திரி பருப்பு மட்டும்தான் வறுத்து போடுவாங்க. ஸோ அது மட்டும்தான் நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம். பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்செடுத்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம். இந்த பக்கமும் வந்து நம்மளுடைய அதாவது வேக வச்ச பாசிப்பருப்பு பாலும் சேர்ந்து அதுவும் நல்லா கொதிச்செடுத்து இதையும் ஆஃப் பண்ணிடுவோம். ஒரு 2 நிமிஷம் விட்டுருவோம். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை கரைசல் நல்லா ஆறி இருக்கு. இந்த பக்கம் பாலும் நல்லா கொதிச்சு ஆறி இருக்கு. இப்போ என்ன பண்ண போறோம்னா, வெள்ளை கரைசலை அப்படியே விட்டுட்டே கலருங்க. உங்க மனசுல தோணலாம், பாசிப்பருப்பு பாயசம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கண்டிப்பா நான் சொன்ன மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ நம்ம வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்க வேண்டாம். பாருங்க, அவ்வளோதான். இந்த ஒரே ஒரு பிஞ்சே நல்ல வாசனையாக இருக்கும். நிறைய போடாதீங்க, நல்லா இருக்காது. அவ்வளோதான், நம்மளுடைய பாயசம் ரெடி. இப்போ வந்து நம்ம முந்திரியை வறுத்து சேர்த்துடலாம். நான் சொன்ன மாதிரி முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும். நீங்கள் வந்து தேங்காய் அதெல்லாம் வந்து கட் பண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. நெய் ரொம்ப காய வேண்டாம். ஸோ இதுலேயே முந்திரி பருப்பையும் சேர்த்துருவோம். ரொம்ப காஞ்சாலும் வந்து அந்த சுட்ட வாசனை வந்துடும். அதனால நெய் விட்ட உடனே முந்திரி பருப்பை சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் அந்த சூட்லேயே ரெண்டும் சேர்ந்து வறுபடும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. சர்வ் பண்ணிடுவோம். பாசிப்பருப்பு பாயசம் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து பாசிப்பருப்பை வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு பேனில் வந்து பாலை விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். அந்த பால் நல்லா கொஞ்சம் குறைஞ்சி வரணும். அதுக்குள்ளே இந்த பக்கம் வெல்லத்தை கரையை விட்டு நல்லா வடிகட்டிட்டு அதையும் வந்து இந்த பக்கம் கொதிக்க வச்சு ரெடியாக வச்சுக்கோங்க. பால் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்கிற பாசிப்பருப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. ஏலக்காய் பொடியும் சேர்த்து கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வெள்ளை கரைசலையும் சேர்த்துட்டு பச்சை கற்பூரமும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெய்யில் வந்து முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. பாசிப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த மார்கழிக்கு பிரசாதமாக கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.